சிங்கம் மாதிரி இந்த மனுஷனை என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இந்த கதையில் இவருடைய கதாபாத்திரம் பேர் ராஜன். ஸோ வட சென்னையில் வந்து டி பிளாக் செந்தில். நான் என்னன்னா ராஜனை போட்டு இங்கே வந்து ஜாலியாக இருக்கிறியா நீ அப்படின்ட்டு சிச்சு போட்ட மாதிரி அடிச்சு விட்டுருவோம் செந்தில். ராஜதான் லைஃப் தான் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய ரவுடி கொலை பண்ணிட்டா அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கோம் ரியல் லைஃப்ல. பட் நம்ம வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலும் அது நடக்காதுல்ல. அதனால தான் வந்து நமக்கு அது நம்ம வாழ்க்கையில நடக்காதது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தெரியும். பட் இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்கறது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணாடிகளில் டெய்லி வந்து மூஞ்சி பார்த்துக்கிறோம்ல அப்படிதான் இருக்கும். அது வடச்சென்னை 2 கூட எனக்கு தெரியல. அது அரசன் டைட்டில் வச்சிருக்காங்க, ஸ்பின் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேற இடத்துல இந்த கதைக்குள்ள இந்த கேரக்டர் வருது, அதோட லீட் கேரக்டர் இந்த கதைக்குள்ள வருதுன்னு எனக்கு. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மெல்லிசை டீம் கூட தான் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம். ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபேமிலி ஜோனர் மாதிரி இருக்கு. ஸோ எந்த மாதிரி மூவி சார் இது? மெல்லிசை வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்த போய் நம்ம திரையில் பார்க்குற மாதிரியா இருக்கும். அதில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே டெய்லி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு சில மொமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டினா, ஒரு சோகத்தையோ இல்லை ஒரு சந்தோஷத்தையோ ஹைலைட் பண்ணி காட்டுற நிறைய மொமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த மூவி வந்து 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி இவ்வளோ வருஷம் கழிச்சு திருப்பியுமே அதை ஷூட் பண்ணாங்க. ஒரு பொண்ணு வந்து வளர்ந்து அதே டீமில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆமாம்மா. 2018 நாங்கள் ஆரம்பித்தப்போ இப்போ இவர் வந்து பிடி மாஸ்டராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ ஒரு சிங்கர் கூட. ஸோ இவங்க வந்து அதே ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 பசங்க, யாழினி, தீபக் அப்படின்னு சொல்லி 2 பசங்க. ஸோ அவங்க சின்ன வயசில் இருந்த ஒரு டைம்லைன் கதை இருக்குது, அவங்க வளர்ந்த பிறகு ஒரு டைம்லைன் கதை இருக்குது. ஸோ அதே பசங்க வளர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து அதை வந்து காட்டியிருக்கோம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்கோம். எப்படி சார் இவங்க 2 பேர்த்தையும் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்க? ஏன்னா இவங்க ஒரு ஆக்சுவலி ஒரு ஹிட் காம்போ, வடச்சென்னையிலேருந்து இவங்க காம்போ இருக்குது. அந்த காம்போலேருந்து சூஸ் பண்ணீங்களா இல்லாட்டி இதுக்கப்புறம் தான் வடச்சென்னை போனாங்களா? அதனால தான் சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், மீன் பேஜஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கதையில் இவருடைய கதாபாத்திரம் பேர் ராஜன். ஸோ வட சென்னையில் வந்து டி பிளாக் செந்தில். ஸோ மீம் கிரியேட்டர்ஸும் அதில் வர கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் என்னன்னா ராஜனை போட்டு இங்கே வந்து ஜாலியாக இருக்கிறியா நீ அப்படின்ட்டு. ஸோ பேரலல் யூனிவர்ஸ், அவர் அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பேரலல் யூனிவர்ஸ் வந்து பயங்கர வைரல் ஆச்சு ஆக்சுவலாக மீம் பேஜஸில். சார் எப்படி நீங்கள் வந்து ஆக்சுவலி வந்து குணா அந்த கேரக்டர்லாம் ஒரு மாதிரி ரக்கட் கேரக்டர். ஸோ இது ஃபேமிலி ஜோனருக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் சூஸ் பண்ணதில்ல, அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. என்னாச்சு படம் எடுக்கிற ஒரு பெரிய சேலஞ்சை அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒரு படம் அவர் எடுக்கிறேன்னு அவ்வளோ பேஷனோட வருது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ரொம்பவே பேஷன் ட்ரிவன் தான் நான் நினைக்கிறேன். ராஜதான் லைஃப் தான் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய ரவுடி கொலை பண்ணிட்டா அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கோம் ரியல் லைஃப்ல. பட் நம்ம வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலும் அது நடக்காதுல்ல. அதனால தான் வந்து நமக்கு அது நம்ம வாழ்க்கையில நடக்காதது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தெரியும். இந்த வாழ்க்கையில் நடந்தால் வந்து ரொம்பவே டிப்ரெஸிங்காக இருக்கும், டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் வை பீப்புள் வாண்ட் டு வாட்ச் ஃபிலிம்ஸ் லைக் தேட். பட் இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்குறது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணாடிகளில் டெய்லி வந்து மூஞ்சி பார்த்துக்கிறோம்ல அப்படிதான் இருக்கும். இது வில் நாட் பி வெரி எக்ஸைட்டிங். வில் பி லுக்கிங் அட் யுவர் செல்ஃப், பட் வில் பி லுக்கிங் அட் ரியல் யூ. உண்மையாக அவங்கள பார்த்து நான் இதுவும் தானே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம். லைஃப்பில் எதையோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிள் ஒன்று இருக்கும். அதை தாண்டி அவர் கரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ் ஏதாவது இருக்கா? இப்போ அந்த கேரக்டராக நீங்கள் ராஜனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எதுவும் சரி எதுவும் தப்புன்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஜென்ரேஷன் வந்து வி நோ த ரியாலிட்டி. ஸோ நமக்கு கனவுகள் இருக்குது, ஆனால் அந்த கனவை தேடி போக முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜென்ரேஷன் வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தோன்றுருக்கு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இந்த படத்தில் இருக்குது. அது டைரெக்டாக தன்னோட ட்ரீம்ஸை நோக்கி போயிடும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தே வெரி கிளியர்னா ரொம்பவே ஒரு விதத்தில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா செல்ஃப் சென்ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். பட் நம்ம ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் நாட் செல்ஃப் சென்ட்ரிக் ஆல்சோ. வி நோ த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியும். வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அபவுட் இட். நம்ம வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியும். அந்த ப்ராசஸில் வந்து நம்ம கனவுகள் வந்து பேக் சீட் எடுத்துரும். பட் ஸ்டில் வி ஆர் அவேர் அபவுட் ஆர் ட்ரீம்ஸ். வி ட்ரை டு கோ அந்த ஜேர்னி எடுக்க ட்ரை பண்ணுறோம்.
அந்த ட்ரை பண்ணுற கேரக்டர் தான் இந்த ராஜ். ஸோ தட் இஸ் இட் செல்ஃப் இன் வே அ சக்ஸஸ். இந்த ஜென்ரேஷனோட அழகு என்னன்னா அந்த போன ஜென்ரேஷனை ப்ளேமும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வென் யூ டேக் இட் ஆஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு வந்து இந்த ஃபேமிலி இப்படி தான், ஃபேமிலியில் இப்படி தான் வாழணும், ஃபேமிலி இதுதான் ப்ரையாரிட்டி, பசங்களை படிக்க வைக்கணும், பசங்களுக்காக சேவ் பண்ணணும், இது என்னோட கனவுகள் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு அந்த அறிவும் இருக்குது, என்னோட கனவுகள் இருக்குது, அதுக்கும் ஏதாவது நான் பண்ணுறேன். இப்போது சினிமாவில் நடிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. பட் அவங்க அதை வந்து எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா தி கோ வாட்ச் ஃபில்ம்ஸ், அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க படத்தை, நல்ல நல்ல படங்கள் பார்ப்பாங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும், நானும் நடிகன் ஆகணும்னு இருந்தேன், நான் மியூசிக் பண்ணணும்னு இருந்தேன், நான் டைரக்ட் பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் இப்போ படம் பார்க்குறேன், இந்த படத்தை நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அண்ட் தட் இட்செல்ஃப் இஸ் ஆல்சோ சக்ஸஸ். அதுதான் இந்த படம் பேசுது. ஸோ சக்ஸஸை நோக்கி தான் போகல, ஒரு கனவை நோக்கி போகிறோம். அந்த போகிற வழியில் எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல் ஃபார் திஸ் ஜென்ரேஷன். அதை நோக்கி போகிறோங்கிறதே வந்து பெரிய ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பினஸை தான் தேடி போகுது, அச்சீவ்மெண்ட் தேடி போகுது இந்த படம். ஸோ இவ்வளோ சொன்னது இதுதான். ஆக்சுவலி வந்து இதில் வந்து ஒய்ஃபோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே சார். இப்போ யார் சப்போர்ட் பண்ணலைனாலும் ஒய்ஃப் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நான் கூட இருக்கேன், இல்லை நான் வந்து ஃபேமிலிஸ் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறது ஃபேமிலி சப்போர்ட்டை விட ஒய்ஃப் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஃபேமிலியில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வந்து இன் ஒர்க்கிங் ஸ்பேஸ், அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் போது, ஸோ ஆஸ் அ மேன், ஆஸ் அ உமன், ஆஸ் அ மதர், நீங்கள் எப்போவுமே ஒரு கில்ட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதை வந்து எப்படி டீல் பண்ணுறீங்கன்றதும் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து விட்டு போகிற மாதிரி தான் எப்போவும் அது உங்களுக்கு தோணும். அதுவும் ஸ்பெஷலி விமெனுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனாலே வந்து நான் என்னோட கடமையை பண்ணாமல் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அடுத்தவங்க சொல்லினாலும் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அது வந்து எப்படி அது அலோவ் பண்ணணும் இல்லையா? ஆர் வி அலோவிங் தட்? இப்போ பேசப்பட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஆம்பளைங்க பற்றி பேசுறது இல்லை சில விஷயங்கள்லாம். That's why there are lots of reels about now what a father does, which is not spoken at all about. ஸோ அப்படி எல்லாருமே இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இது இப்போ ஆம்பளைக்கு மனைவி சப்போர்ட் இருக்கணும் இதெல்லாம் சொல்கிறத விட ஃபேமிலி, அதுதான் நான் ஃபேமிலின்னு சொன்னேன். பிகாஸ் when a woman sets out to do something, not to achieve, sets out to do something that she likes, அவளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ ஒன்று பண்ண போனால் ஃபேமிலி சப்போர்ட் தான் தேவைப்படுது. வெளியே வந்து இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் த சேம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தேர். பட் அதை மாத்திரத்தானே ஒரு ஃபேமிலி ஒன்றா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட், அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டைரக்டாக சப்போர்ட்டுன்னு இருக்காது. சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இதுலேயே வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அந்த அவங்க வந்து அவங்களும் டீச்சர் இந்த படத்தில் வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். வீட்டில் யார் இருப்பாங்க, அவர் சொல்லுவார், பிடி மாஸ்டருக்கு எக்ஸாம் நடக்கும்போது என்ன வேலை, நான் வீட்டில் இருந்து சமைச்சிடுறேன், நீ போ. இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஆக்ட். அகேன் அது வந்து மிசோஜினி இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்றதே வந்து மிசோஜினி ஆக்சுவலா. ஸோ பட் ஸ்டில் ஆல் தோஸ் ஆக்ட்ஸ் மேட்டர் இன் அ ஃபேமிலி. வென் யூ கோ அவுட் இன் டு ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்ட், அங்கே யாரும் ஒருத்தருக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் சப்போர்ட் ஃப்ரம் தேர். பட் ஸ்டில் திஸ் சேஞ்சஸ் தட் பிகாஸ் அங்கே வெளியே போனவங்க ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்கல்ல, அதே ஒரு சேலஞ்ச், அதே ஒரு பிரேக்கிங் த பாத், ஒரு புது வழியை தேடி போகிறாங்க. ஸோ அங்கே தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சொசைட்டி வந்து சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் வழியாக்கிட்டு போகிறீங்களா? சரி, இந்த கதை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? நம்மளுடைய போராட்டம் இருக்கு இல்லையா? இப்போ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மன போராட்டம் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு பிடிச்சது பண்ணுறது, நம்மளோட சர்வைவலுக்காக ஒன்று பண்ணுறது, நம்ம அன்றாடத்தில் நம்ம ரொட்டீனாக நம்ம சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், காசு கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு சர்வைவலுக்காக வாழ்கிறது. இந்த ரெண்டு வாழ்க்கைக்கான ஒரு நடுநிலை இருக்கு இல்லையா? இந்த போராட்டத்தை பற்றி யோசிக்கிற அந்த ஒரு தருணம் தான் இந்த கதை வந்து உதிர்த்து வந்துச்சு. ஸோ இதில் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்த்திங்கன்னா எனக்கு பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ அதில் வந்து அந்த அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸில். அந்த கடைசியில் அதில் ஒரு எமோஷன் இருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அவர் ஜெயிச்சிருக்கலாம் மாட்டார், ஆனால் அவர் நினச்சதை பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து ஒரு க்ரௌடான ஒரு ரோட்டில் எல்லாம் பிஸியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தொலைச்சவங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண முடியாமல் எல்லாம் தலையை பார்த்துட்டு நடந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் மட்டும் அப்படியே கையை தூக்கிக்கிட்டு அப்படியே ஃபுல் எனர்ஜியோட வருவார். நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேறு. ஃபஸ்ட்டு
இந்த மொமெண்ட்டு தான் அந்த கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ் எங்களால் வைக்க முடியாமல் போச்சு. ஸோ இன்னொரு கிளைமேக்ஸ்க்கு நாங்கள் போயிருக்கோம். ஸோ அதில் ஒரு லைன் கூட எழுதியிருந்தேன் நான், பாதை முடிந்தால் புது பாதை தேடி நடந்திடு, பயணம் முடிந்தால் சிரித்து உறங்கிடு அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ வி டேக் லாட் ஆஃப் ரோட்ஸ். நம்ம வாழ்க்கையில் நிறைய பாதைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஸோ அது மாறும் போது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, வேறு வழி இல்லை. அதை வந்து முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே பிடிச்ச விஷயத்தையும் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு நாள் இது எல்லாம் முடியும், பயணம் முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சிரிக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். எனக்கு பிடிச்சதையும் நான் பண்ணியிருக்கேன் நிறையா அப்படின்ற ஒரு இடம். ஸோ சிரித்து உறங்கிடுன்ற அந்த ஒரு லைன் அப்படி தான் வச்சேன். ஸோ அதுதான் அந்த மொமெண்ட்டே, அந்த படத்தோட மொமெண்ட்டே அதுதான். பாட்டெலாம் பாடினீங்க, அதாவது நீங்களாம் ஃபீல் பண்ணி பாடுறதா? உங்களுக்கும் பாட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும் பாட்டுக்கு கனெக்ஷன். ஆனால் எப்படி பாடுவாங்கங்கிறதா பிரச்சனை. இல்லை, நீங்கள் நல்லா பாடுவீங்களா, இல்லாட்டி சும்மா படத்துக்காக அப்படியே ட்ரை நிறைய பாடுவேன், நல்லா பாட மாட்டேன். ஏதோ ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சது? அவ்வளோதான், நீங்களே ஓடி விடுவீங்க. இல்லை சார், பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஒரு டீம் ஃபுல்லாக ஓடி போயிட்டாங்க. இப்போ ஃபேமிலியோட, இப்போ இந்த மூவி பார்க்கணும் சொல்ல ஃபேமிலியோடு இருக்கும்போது, இப்போ உங்கள் ஒய்ஃப் வேறு சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சமாதானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம், எதுவுமே இல்லை. அவங்களே சமாதானம் பண்ணிக்கிறாங்க. நமக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, இப்பெல்லாம் சமாதானம் பண்ற நிலைமையில எல்லாம் இல்லை, அந்த நிலைமையில இல்லை. நான் ஏன் இந்த சாங் சொல்றேன்னா, இப்போ இந்த மூவில சாங் அந்த ரிலேட்டடா போயிருக்கு. இப்போ நீங்க இதுக்காகவே நீங்க எப்படி இருந்தாலும் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஏதாவது ஒரு சாங் நீங்க விருப்பப்பட்டு கேட்குற அந்த மாதிரி ஏதாவது சாங் இருக்கா? நிறைய பாட்டு இருக்கு. எல்லாருமே பாட்டுன்னா எல்லாருக்குமே பிடிக்குமே. ஸோ ஏதோ ஒரு சாங் ஏதாவது நிறைய அந்த மாதிரி பாட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் மாடர்ன் லவ் சென்னையில் வந்து இந்த பாட்டு, அது ராஜா சாரோட பாட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எங்கள் டப்பிங் பண்ணும்போதே ஆல்ரெடி அந்த பாட்டு யூஸ் பண்ணாங்க. இதுதான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னார் குமார் ராஜா. ஸோ ராஜா சார் பாட்டில் நான் இருக்கேன், அந்த ஒரிஜினல் பாட்டில் தான் இல்லைனாலும் இந்த பாட்டு ஒரு சின்ன விட்டாக வருது. ஆனாலும் இந்த சாங்கிறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஆமாம், அட்லீஸ்ட் ஷூட்ல, படத்துல இல்ல அவ்வளவும், ஆனா ஷூட்ல வந்து எல்லாமே பாடுற மாதிரி நடிச்சிருக்கேங்கிறது ஐ எம் ஹாப்பி அபௌட் இட். அந்த ஜர்னியில் நான் இருந்திருக்கேங்கிறது. ஆக்சுவலி சார் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி உங்களை அசம்பிள் பண்றது ஈஸியா இருந்ததா? ஏன்னா எல்லாரும் ஒரு சைடு வந்து போயிருப்பாங்க, திருப்பி ஒருத்தரையும் அசம்பிள் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சா? இல்லை, அது ரொம்ப கடினம் தான். ஆனால் ஏன்னா அவங்க அந்த பசங்க வந்து அவங்க இந்த படம் நடித்தப்போ அவங்க வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய முதல் படம், ஸோ அவங்களுக்கு எல்லாமே புதுசு. அப்போ அவங்களுடைய பார்வையே வேறையாக இருக்கும். 6 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு தலைமுறையே மாறி இருக்குது. ஒரு சோஷியல் மீடியா ஜென்ரேஷன் அப்ரைஸ் ஆகிருக்கு, மேலே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வராங்க இல்லையா. ஸோ எனக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. என்னால் அவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அவங்க என்ன சொன்னாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஈஸியாக. ஸோ ஆனால் அது அந்த ப்ராசஸ் கடினமாக தான் இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா 6 இயர்ஸ்ன்றது வெரி லாங் டைம். ஸோ அது ரொம்ப கடினமாக தான். ஆனால் தட் இஸ் த மூவி ஆக்சுவலி. சினிமாத்தனம் இல்லாத 2 குழந்தைகளாக அவங்க இருந்தாங்க, அவங்க குழந்தைங்க மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்போ அதை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. இயல்பாகவே அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க, எங்கள் கூட இன்டராக்ட், அந்த வீட்லேயே வந்து எப்போவுமே எங்கள் கூட தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த ஒரு மூட் செட்டில் இல்லை, ரொம்ப இயல்பாக இருந்தது. டேக்குன்றப்போ அவங்க அதே சமயம் இது வெரி ப்ரொஃபஷ்னல், அதுக்குன்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இட்ஸ் ஒர்க். பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற எஸ்பெஷலி இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்துட்டு பிறகு அந்த ஒரு பெர்ஃபார்ம் பண்ணோம், நான் இருக்கணுன்ற அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போகல. அவங்களோட கேரக்டர் என்னவோ அது மைண்டில் வச்சுட்டு அந்த ஏஜில் தி வேர் ஆல்சோ மெச்சூர்ட். பட் ஆனால் அவங்களோட எப்படி சொல்கிறது, குழந்தை இன்னசென்ஸை விடாமல் ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. ஆக்சுவலி வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க, நானும் திருப்பி கேட்குறேன். பிரச்சனை எனக்கு தெரியாது, வெற்றிமாறன் சார் தான் நீங்கள் வெற்றிமாறன் சார் தான் கேட்கணும். இல்லை, ஆல்ரெடி ஷூட் ஆரம்பிச்சிருக்காங்க. செந்தில் அகைன் பார்க்க முடியுமா சார் அந்த மூவில? தெரில, மோஸ்ட் வால் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல, எதுவும் மாறாமல் இருந்தா. இல்லை சார், ஏன்னா
இப்போ எல்லா கேரக்டர் வர இந்த செந்திலுங்கிற கேரக்டர் வந்து நல்லா பிரபலமாக இருக்கும். இப்போ எனக்கு திடீர்னு கிஷோர் சார் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இல்லை, வடச்சென்னை சார் செந்தில் இருந்தார்ல அவர் தான் அப்படின்னாங்க. ஓ அவரோட மூவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் கேட்டேன் வடச்சென்னை 2 எப்போ வரும் அப்படின்னு. எனக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியும். அது வடச்சென்னை 2 கூட எனக்கு தெரியல. அது அரசன் டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா, இட்ஸ் ஸ்பின் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேற இடத்துல இருந்தா இந்த கதைக்குள்ள அந்த கேரக்டர் வருது, அதோட லீட் கேரக்டர் இந்த கதைக்குள்ள வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். வடச்சென்னை மூவில ஒரு சீன் பேசியிருப்பீங்க, அந்த ஒரு டைலாக் அப்படியெல்லாம் நீங்க சொல்ல ஏதோ அந்த அங்க போய் அந்த சுச்சுவேஷன். அதான் நான் வந்து ரொம்பவே ஆக்சுவலா பேட் ஆக்டர் அப்படி சொன்னா. நான் எனக்கு வந்து ரியாக்ட் பண்ணதா தெரியும், அவ்வளவுதான். ஸோ நீங்க அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணதான் என்னால் ரியாக்ட் பண்ண முடியும். எல்லாம் ரவுடி பசங்களா இருப்பாங்க, அவங்களோட பேசும்போது டக்கு டக்குன்னு வந்து வரலாம். நான் வந்து எப்பவும் நான் என்ன சொல்லிக்கிறதே வந்து நான் ரியாக்டர்னு தான் சொல்லிக்கிறேன். நான் ஆக்டர் கிடையாது, ரியாக்டர். அவ்வளோதான். ரியாக்டர் நான் ரியாக்ட் பண்ண அவ்வளோதான். இவங்க டைலாக் ஒன்று போட்டிருந்தாங்க, எப்படி சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் எப்படி ஆக்கிட்ட. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் அந்த சாங்ஸு ட்ரெய்லர்லாம் பார்த்தப்போ மீம்ஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க. இவர் ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்கும்போது ஸோ இவங்க ஃபேஸ் போட்டு எப்படி சிங்கமாக இருந்த மனுஷனை எப்படி பண்ணிட்டவர். அப்போ இந்த டைலாக் இவங்க சொன்னால் அழகாக இருக்கும். மேம் சொல்லுங்க மேம், ப்ளீஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க சார். திங்க மாதிரி இந்த மனுஷனை என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ஆக்சுவலி வந்து மணிகண்டன் சார் வந்து உங்களை மாதிரி மிமிக்ரி பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ மட்டும் பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி அவரும் வந்து ஃபேமிலி ஜேர்னல் அந்த மாதிரியான மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றின ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் மணிகண்டன்? நான் செந்தில் ஃபேன் சார். ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கீங்க, பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.